வெல்கம் டு கிரவுன்ஸ் கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், GTA 4 தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா, நம்ம ரோமன், அதாவது நம்மளோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கெஃபேக்கு வர சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் கெஃபேனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரூம் இருக்குது, அதில் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், நம்ம வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியே. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். எதுக்குன்னா இன்னும் 3 months வந்து ரோமனுக்கு வந்து மேரேஜ் பண்ணுறதா எல்லோரும் ஐடியா பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒன்றும் பொண்ணு ஃபிக்ஸ் ஆகலை. அதனால் நம்ம இப்படி இன்டர்நெட்டில் மேட்ரிமோனியல் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி இன்டர்நெட்டில் அவருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரணும். அது மட்டும் இல்லாமல் அவர் வரதுக்கு ஒரு கார் வேணும்ல. ப்ரூஸ் கரேஜுன்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டோட கரேஜாக, அந்த இடத்துல அவர் இப்போ எனக்கு இமெயில் அனுப்பிடுற ஒரு காரை வந்து ஸ்டீல் பண்ணி அந்த கரேஜில் வைக்கணும் அப்படின்ட்டு ரோமன் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம செஞ்சிடலாம். ஆக்சுவலி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமெயிலில் வந்து ஒரு காரை ஸ்டீல் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. அதாவது இது வந்து என்னோடய ரியல் இமெயில் இல்லை, அதாவது GTA 4 இருக்கிற இமெயில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்னு அனுப்பிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அது என்னன்னு பார்த்துருந்துடலாம் ப்ளீஸ். சரிங்க, வந்து பார்த்திங்கன்னா ஓகே டாக்ஸி பெஸ்ட். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளூ கலர் டாட் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல தான் போய் ஆகணும். இந்த இடத்துல தான் அந்த காரும் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அங்கே இருக்குன்னு போய் பார்த்துருங்க. டெஸ்டினேஷன் தான். கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம். வெறும் இத்தனை தூரம் வந்ததுக்கே கேப் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா $15 வந்து வாங்கிட்டாரு. சரி, ஷூட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம இப்போது இந்த இடத்துல எங்கேயோ கார் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கே கார் இருக்குதுன்னு நம்ம இப்போ தேடலாம். இந்த இடத்துல என்னமோ ஐயிருக்கு. அநேகமாக அந்த காரை நம்ம வந்து ஸ்டீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேறு யாராவது ஸ்டீல் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. ஆக்சுவலி இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, அதுவும் நின்றுட்டு தான் இருக்குது. ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிற்கல, மூவ் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே பெட்ரோல் பங்க்கிட்ட பெட்ரோல் அடிக்கிறதுக்கு வண்டி நிற்குது பாருங்கள். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு உடனே நம்ம போயிடலாம். போலீஸ் அநேகமாக நம்மளை சேஸ் பண்ணாலும் வாய்ப்பு இருக்குது, ஃபாலோ பண்ணாலும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ போயிடலாம். ஆக்சுவலி இந்த கார் பேர் வந்து இன்ட்ரூடர். ஆக்சுவலி இந்த மாதிரி கார்ஸ் வந்து நான் நிறையா பார்த்துருக்கேன், பட் ஆனால் இது நல்லா மாடிஃபை பண்ணியிருக்கு. அதனால் வேண்டிய இந்த கார் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. கன்ஃபார்ம் கூட்டத்தில் இந்த மாதிரி ரொம்ப பெரிய கார் எடுத்துகிட்டு போனால் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியத்தில் தான் இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு காரன்ட்டு. ஏன்னா அவரோட மேரேஜ் நடக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கலீஜ் ஏரியா. அதாவது கலீஜ் ஏரியானா ரிச்சி பீப்புள் இருக்க மாட்டாங்க, ரொம்ப லோயர் கிளாஸ் பீப்புளும் இருக்க மாட்டாங்க. மிட் லெவல் ஃபேமிலி அவங்க தான் அங்கே இருப்பாங்க அதிகமாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ அங்கே போயிடலாம். ஆக்சுவலி அந்த கரேஜ் பேர் என்னன்னு சொன்னாங்கன்னா ப்ரூஸ் கரேஜுன்னு சொன்னாங்க, ப்ரூஸ் ஆட்டோன்னு சொன்னாங்க. இந்த ஏரியாவுக்கு நான் நிறைய டைம் வந்திருக்கேன், பட் எனக்கு அந்த மாதிரி இது முடியும் ஒரு கரேஜோ ஒரு ஸ்டாண்டோ இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலி பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்குது. ஓகே, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போனதுக்கு அதிகமாக காசு தருவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் எந்த அடியும் படாமல் இருந்தால் அவங்க வந்து நம்மளுக்கு காசு தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சீட் கோடை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு எங்கேயும் இடிக்காமல் போகணும். இந்த இடத்துல இருக்குது. எஸ், இந்த இடத்துல தான்.
சே இப்போ தான் இடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்குள்ளே இடிச்சிட்டேன். இவனும் வந்து இடிச்சிருப்பான். இடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சீட் கோடை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி இடிக்காமல் அப்படியே அங்கே போய் ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கார் எடுத்துகிட்டு வந்து தரதுக்கு ஒரு $500 தந்தாங்கன்னா ஒர்த்துன்னு சொல்கிறான் இந்த வேலை செஞ்சதுக்கு. இல்லாட்டி யூஸ்லெஸ் தான். $1,002 நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே தந்திருக்காங்க. ரோமன் வந்து கூப்பிட்றாரு. தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொல்கிறாரு. அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடலான்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம ஸ்டீல் பண்ணிட்டு வந்து ஒரு சூப்பர் கார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து ஜிபிஎஸ் மூலியமாக ட்ராக் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா நம்ம வரும்போது ஜிபிஎஸ் ரேடாரை தான் யூஸ் பண்ணிட்டு வந்தோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மிஷன் மாதிரி ஏதாச்சும் பண்ணணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெட்ஸ் see you on next video guys. Bye.